வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை: கணவன் மனைவி, ஆண் பெண் நட்பு, இவை உயர்ந்த நிலையை அடைவதற்கான 8 வழிகள். அதாவது உறவு என்று சொல்கிறோம். பல வகையான உறவுகள் இருக்கிறது. இந்த உறவுகளைத்தான் இணைப்பு, யோகம் என்றெல்லாம் நாம் அடிப்படை வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறோம். இந்த அடிப்படை வாழ்க்கை என்ற யோக வாழ்க்கை என்பதையே மகரிஷி அவர்கள் உறவு என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யோகம் என்பதை சொல்வார்கள். யோகம் என்றால் இணைதல், இசைவாக இணைதல் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆம், அதில் அடிப்படை என்னென்ன இருக்கிறது என்றால் உடல் உயிர் இணைப்பு. உடலுக்கும் உயிருக்கும் ஒரு உறவு, அதுதானே இணைப்பு என்று சொல்லும்போது கூட இணைந்து இருக்கிறது. அதனுடைய உறவு எப்படி இருக்கிறது? இனிமையாக இருக்கிறதா? அதுதானே வாழ்க்கையில் நாம், அதாவது அந்த யோகம் என்று சொல்லுகிறோம். அதே போல உயிருக்கும் மனதுக்கும் ஒரு உறவு, அதில் ஒரு இனிமை. நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு, உறவு, இனிமை. கடைசியாக நமக்கும் அந்த இயற்கையாகிய இறைநிலைக்கும் ஒரு உறவு. இந்த 4 உறவுகளைத்தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இதுதான் யோக வாழ்க்கை. இந்த உறவுகள் இனிமையாக இருந்தால் அது ஒரு ஆன்மீக உறவாக மலர்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதில் அந்த 3வது உறவாக இருக்கிறதே, நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு உறவு என்று நாம் பார்த்திருக்கிறோமே. அந்த உறவிலே ஒரு உச்சகட்டமான உறவு எது என்று சொன்னால் ஆண் பெண் உறவு, கணவன் மனைவி உறவு, தம்பதியர் உறவு. இதுதான் நமக்கும் சமுதாயத்துக்குமான உறவிலே ஒரு உச்சகட்டமான உறவு. அதாவது நாம் சிந்திக்கலாம், பெற்றோர்கள் குழந்தைகள் உறவு என்று ஒரு உறவு இருக்கிறதே. அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உறவு, குழந்தைகள் பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய அந்த இரு பகுதியிலும் இருக்கக்கூடிய உறவு இருக்கிறதே, அது உயர்ந்த உறவு இல்லையா என்று நாம் சிந்திக்கலாம். இருக்கிறது. அந்த உறவு ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை உட்பட்டதாக இருக்கும். ஒரு பெற்றோர் அந்த குழந்தை தன் உடலாலும் பொருளாலும் பொருளீட்டக்கூடிய அளவுக்கு வரும் வரை அந்த உறவு முழுமையான 100% உறவாக இருக்கிறது. அதன் பிறகு அவன் தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த உறவு குறைந்து விடுகிறது. அதே போல பெரியவர்களாக ஆகிவிட்டார்கள், வயதானவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்பொழுது அதே அந்த குழந்தை மீண்டும் அந்த பெற்றோர்களை பராமரித்தல் என்ற ஒரு உறவு 100% மாறுகிறது. அப்ப ஆரம்ப காலகட்டத்திலும் அந்த இறுதி காலகட்டத்திலும் அது 100%
இருக்கிறது, மற்ற காலங்களிலே அது குறைந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு 4 குழந்தைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அது 4ஆக பிரிகிறது. அந்த 4 குழந்தைகளுடைய பருவ காலங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த உறவு, அதில் ஒரு உறவு, அதிலிருந்து ஒரு பிரிவு. பிரிவு என்று சொன்னாலும் நிரந்தரமான பிரிவு அல்ல, ஒரு துறவு நிலையான பிரிவு. துறவு என்பது பிரிவு என்பது இல்லை என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மகரிஷி கூறக்கூடிய ஒரு துறவு என்பது இந்த பெற்றோர் குழந்தைகள் உறவில் இருக்கிறது. ஆனால் அப்படியும் அந்த ஒரு 100% என்பதிலிருந்து குறைவுபடாமல் வாழ்நாள் முழுவதும் அந்த உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த உறவுதான் கணவன் மனைவி உறவு, தம்பதியர் உறவு என்று சொல்கிறோம். இப்போ இந்த உறவுக்குள்ளாக நாம் மேலே சொன்னோமே 2 உறவுகள், அந்த உறவுகள் இந்த உறவுக்குள்ளாக அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்குள்ளாக அது அடக்கம். எப்படி ஒரு தம்பதியர், ஒரு கணவன் மனைவி, இவர்கள்தானே குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அப்ப இந்த உறவுக்குள் அந்த குழந்தைகள் என்ற உறவு வந்து விடுகிறதா? வந்து விடுகிறது. அதே குழந்தைகள் தானே நாம் வயதான காலத்தில் நம்மை பெற்றோரை பராமரிப்பது என்பதை பார்க்கிறார்கள். ஆமாம், அப்படி என்று சொன்னால் அந்த 2 உறவுகளும் இந்த உலக வாழ்க்கையில் முக்கியம் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த 2 உறவுகளும் இந்த கணவன் மனைவி உறவு என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. இதற்குள்ளாக அடங்கித்தான் இருக்கிறது. இதற்குள் அது ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த கணவன் மனைவி உறவிலே அந்த 2 உறவும் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் லைஃப், அப்படிதான் இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது அப்படி அல்ல. எந்த இடத்திலும் குறைவுபடாமல், அது 100% என்று சொன்னால் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் அந்த இணைப்பு, நட்பு என்பது இருக்கும் வரை அதில் 1% கூட குறைவுபடாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள், அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உறவு மட்டுமே. மற்றபடி இந்த 3ஐயும் தவிர்த்து மற்ற அனைத்து உறவுகளும் இந்த உறவை 100% அதை சமன் செய்து வாழ்வதற்காக மட்டுமே, இதற்காகத்தான் மற்ற உறவுகள். ஆனால் மற்ற உறவுகளுக்காக இதை கெடுத்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லவா? அதுதான் இங்கு அறியாமை என்று சொல்கிறோம். இப்போ இந்த சிந்தனையிலேயே இந்த நட்பு கெடுவதற்கான காரணங்கள் 4 கூறியிருக்கிறார்கள். ஒன்று அறியாமை, இன்னொன்று அலட்சியம், இன்னொன்று முரட்டுத்தனம், இன்னொன்று வரட்டு கௌரவம் என்று 4 கருத்துக்களை இங்கு சிந்தனைக்காக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் அந்த அறியாமை என்பது மிக 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 முக்கியமானது. அந்த அறியாமை நீங்கிவிடும் பொழுது இந்த மற்ற 3ம் நீங்கிவிடும். ஆனால் முதல்ல அறியாமை என்று கொடுத்திருக்கிறார். ஆக மற்ற எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவு, இந்த கணவன் மனைவி, ஆண் பெண் உறவு, தம்பதியர் உறவு என்ற உறவு நீடித்ததாக, நிலைத்ததாக இருப்பதற்காகவே என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுல மற்ற உறவுகளில் எல்லாம் எந்த அளவில் இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும், எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பது
நமக்கு அவசியமாகிறது. அது இந்த உறவை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த உறவு தேவையில்லை, பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உறவு தேவையில்லை என்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டால் இந்த கணவன் மனைவி உறவு என்பது அது அந்த இறை உணர்வாக மாறக்கூடிய அளவுக்கு அது எடுத்துச் செல்லும். இன்னும் ஒன்றை புரிந்து கொள்வோம். இந்த கணவன் மனைவி உறவு, ஆண் பெண் உறவு, இந்த தம்பதியர் உறவு என்ற ஒரு உறவு இருக்கிறதே, இந்த ஒரு உறவு மட்டும்தான் அந்த இறை உணர்வையே உணர்த்தக்கூடிய அளவுக்கான ஒரு உறவை இங்கு அமைத்துக் கொடுக்கிறது. நாம் இதை பல்வேறு சிந்தனைகளிலே செய்திருக்கிறோம். நாம் இந்த உலக பொருள்களோடு உறவு என்று பார்த்திருக்கிறோம். அது இந்த உடலுக்காக மட்டுமே என்று. ஆனால் அதன் பிறகு அந்த மனம் என்ற ஒன்றுக்கான உறவு என்று சொல்கிறோமே, அதுதான் உறவுகள் என்று பார்த்திருக்கிறோம். உறவுகள் அது மையமாக இருக்கும். இறுதியாக பால் உறவு என்ற இந்த ஆண் பெண் உறவு இருக்கிறதே, அது உயிருக்கான உறவு என்று அந்த அளவில் பார்த்திருக்கிறோம். அந்த உயிருக்கான உறவு என்பதில் அந்த உயிரும் இணையக்கூடிய உறவு என்று பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த பொருளும் உடலும் இணைகிறது, அடுத்து மனமும் இணைகிறது, உயிரும் இணைகிறது. அந்த உயிரும் இணையும் போது அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமும் இந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமும் இணைகிறது. அங்கு இறை இணைப்பு என்ற நிலையில் இறை உணர்வு பெறக்கூடிய ஒரு உறவு என்று சொன்னால் அது கணவன் மனைவி உறவு, தம்பதியர் உறவு, இந்த ஆண் பெண் உறவு. இது மூன்றும் ஒன்றுதான். இது இந்த உலகிலே எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். நாம் இப்பொழுது நமது நாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே கணவன் மனைவி உறவு என்று சொல்லுகிறோம். கணவன் மனைவியாக வந்த பிறகு தம்பதியர் உறவு என்று சொல்லுகிறோம். இது மேலை நாடுகளிலே ஆண் பெண் உறவாக இருக்கிறது. அதாவது இணைந்து வாழ்தல் என்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அதற்கும் பொருந்தும். இணைந்து வாழ்தல் என்பதில் இசைவாக வாழ்கிறார்கள் என்றால் அதுவும் அந்த இறை உணர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கான வாழ்க்கைதான். அந்த இணைந்த வாழ்க்கை கூட அது இந்த புரிதல் என்பதற்குள்ளாக இருந்து கொண்டால் அதுவும் அதே ஒரு அற்புதமான ஒரு யோக வாழ்க்கையாகத்தான் அமையும். அது இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நாம் இதை இப்படிதான், இதிலிருந்து விலகிவிடக்கூடாது என்ற ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நாடு நமது நாடு. ஆனால் அது அப்படி இல்லை என்று சொன்னாலும் இந்த அறியாமை, அலட்சியம், அந்த வரட்டு, கௌரவம், முரட்டுத்தனம் என்று சொல்கிறோமே, இந்த 4 நிலைகளை கடந்து அந்த அறிவுபூர்வமான அந்த இணைப்பு எப்படி இருந்தாலும் அது யோகமான இணைப்பாகத்தான், உறவாகத்தான் இருக்கும். இந்த இடத்தில் நாம் இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தன்மைகள் என்று கூட இல்லை, இயல்பான தன்மைகள், இயல்பான நிலைகள், இவற்றை உணர்ந்து கொண்டால் எந்த நிலையிலும் அந்த இணைப்பு இறை உணர்வை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைய சிந்தனையிலே ஆரம்பத்திலேயே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உறவு என்பதில் அடிப்படை என்ன என்று சொன்னால், ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று அந்த பாலுறவு என்ற 2 தான் இந்த அடிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப அந்த வாழ்க்கை என்பதிலேயே அடிப்படை, வாழ்வதற்கான அடிப்படை, உயிர் வாழ்வதற்கான அடிப்படை பொருளாதாரம். இதை நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் பார்த்திருக்கிறோம். சரி, எதற்காக வாழ வேண்டும்? எதற்காக உடல் உயிர் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர் இறை உணர்வை பெற வேண்டும். அதற்காகத்தானே. ஆம், இறை உணர்வு பெறுவது. அப்ப அந்த இடத்தில் அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த பாலுறவு என்று ஒன்று இருக்கிறதே, அது இறை உணர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உயிர் உறவாக இருக்கிறதே. இந்த உயிர் உறவு என்பது உறவுகளிலேயே உச்சகட்டமாக அது கணவன் மனைவி உறவில், தம்பதியர் உறவில் மட்டும்தான் அது இருக்கிறது. அது உயிர் உறவாக இருக்கிறது. அந்த நோக்கம், அந்த உயிர் உறவு என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக இறை உணர்வு என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் அந்த உறவு ஒரு வியாபார ரீதியில் இருக்கிறது என்று சொன்னால் அது வேறு. அது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழல் சீர்கேடுகள் இதற்கான காரணத்தினால் அப்படி அமைகிறது. ஆனால் உண்மையான அன்பு என்ற அடிப்படையில் இருவர் இணைந்திருந்தால் அந்த உறவு உயிர் உறவு, உயிர் உறவுக்காக மட்டுமே என்ற அடிப்படையில் அந்த தாம்பத்தியம் இருக்க வேண்டும். அந்த தாம்பத்தியம் என்பதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். என்ன? உயிர் உறவு என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் கூட அது வேறு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தால் அது இந்த சமுதாய சிக்கல்களிலே போய் சிக்கிக்கொள்வோம், இந்த உறவுகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப அந்த இடத்தில் அது இயல்பான உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த உறவின் மேன்மையை தம்பதியர்கள், கணவன் மனைவி உணர்ந்திருக்க வேண்டும். இது உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் அது உணர்த்தப்படவில்லை. ஆக இந்த இரண்டு அடிப்படையை கொண்டுதான் கணவன் மனைவி உறவு இருக்கிறது. இதிலே அந்த பொருளாதாரம் என்று சொல்கிறோமே, அந்த பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிற்காகத்தான் நாம் கணவன் மனைவி மற்ற உறவுகளோடு உறவு கொள்கிறோம். இந்த அடுத்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய உறவு இந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அந்த பாலுறவிலே ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட ஒன்று என்று சொன்னால் அது இறைநிலை என்று தான் சொல்ல முடியும். கணவன் மனைவி தம்பதியர், ஆண் பெண், அதற்குள்ளாக இறை நிலை என்ற இறையாற்றல், இந்த மூன்று மட்டும்தான் அந்த இடத்தில் உறவாக இருக்கும். வேறு எந்த உறவும் அதில் இல்லை. இந்த நிலை அப்படிப்பட்ட ஒன்றுதான் அந்த உறவு. இந்த உறவை உறவாக கொண்ட ஒரு இணைப்பு, நட்பு என்பதுதான் கணவன் மனைவி உறவு. சரி, இப்போ இந்த உறவு கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமே, அது பல்வகையான வகையில் இந்த சமுதாயத்தில் அந்த உறவுக்குள்ளாக சில பிணக்குகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த பிணக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் இந்த ஒரு உச்சகட்டமான உறவு, மாதிரியான உறவு வேறு எந்த உறவிலும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு 8 காரணங்களை மகரிஷி அவர்கள் வகைப்படுத்தி இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், அந்த உறவு இனிமையான உறவாக இருக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அதில் ஒன்று, மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு வாழ்வது. மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு என்று சொல்லும்போது இந்த இடத்தில் குறிப்பாக ஒருவரை ஒருவர் மற்றவர் மனதை புரிந்து, அப்ப கணவன் மனைவி இருவருக்கிடையே அவர்கள் மனதை புரிந்து கொண்டு வாழ்வது. அதன் பிறகுதான், இதுதான் 100%, அதன் பிறகுதான் குழந்தைகள், பெற்றோர்கள் அவர்களுடைய மனதை புரிந்து வாழ்தல். அதன் பிறகு சமுதாயத்தின் இருக்கக்கூடிய உறவுகளின் மனதை புரிந்து வாழ்தல். இப்படிதான் செல்ல வேண்டும். முதலில் இந்த இருவரும் அவரவர்
அடுத்தவர் மனதை புரிந்து கொள்தல் என்பது இருந்தாலே போதும், இந்த உறவு மிகச்சிறந்த உறவாக அமைந்துவிடும் என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுகிறார். இன்னொன்று, தவறு என்ற ஒரு நிலை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தவறு என்பது தவறி செய்வது என்று சொல்வார்கள், தப்பு என்பது தெரிந்து செய்வது என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு தம்பதியர் கணவன் மனைவி வாழ்க்கையிலே தவறு என்பது இயல்பு, இது மனித வாழ்க்கையிலே இயல்பு. அப்ப அந்த இடத்திலே அதை அன்போடு அளவோடு இருக்கக்கூடிய கண்டிப்பின் மூலமாக அதை சமன் செய்து கொள்ள வேண்டும், அதை புரிய வைக்க வேண்டும். அந்த புரிதல் இல்லாதது தானே தவறி செய்வது. அப்ப அந்த தவறி செய்பவன் திருந்தி வாழ்வதும் என்று ஒரு வார்த்தையை கண்ணதாசன் போடுகிறார். தப்பு செய்தவன் வருந்தி வாழ்வதும் என்று சொல்வார். அப்ப அந்த தவறு என்ற இடத்தில் அதை அன்போடு அதை நாம் ஒரு நிலையில் புரிதல் என்ற நிலைக்கு கொண்டு வந்தால் அது மாறிவிடும். அப்படிதான் அதை கையாள வேண்டுமே தவிர அதை ஏதோ ஒரு கண்டிப்பு அதிகாரம் என்ற நிலையில் அதை நாம் எப்படி எடுத்து அதை மாற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அதை முயற்சிக்க கூடாது. 3, கோபம் கூடாது. இது நாம் எதிர்பார்ப்பு என்ற ஒன்று வந்து இப்படிதான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் மட்டுமே அங்கு கோபம் என்பது வரும். அது இல்லாமல் அந்த புரிதல் என்ற நிலை வந்துவிட்டால், அந்த அறியாமை என்ற ஒரு இருள் நீங்கிவிட்டால், விழிப்புணர்வோடு இருந்து கொண்டால் அந்த கோபம் என்பது வராது. அப்ப ஒருவருக்கொருவர் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் அதை நாம் ஒரு சமநிலை வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அந்த கோபம் என்பதற்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொள்ள முடியும். நேர்மையான வழியில் பொருள் ஈட்டுதல். இப்போ இது நேர்மையான வழி என்று சொன்னால் அது ஒன்றுதான். ஆனால் நேர்மைக்கு முரணான வழி என்று சொன்னால் பல வகையான வழிகள் இருக்கிறது. எப்படி வேணாலும் பொருள் ஈட்டலாம். அப்படி சொன்னால், அப்படி போய்விட்டால் இப்படி அப்படி இந்த அளவு அந்த அளவு இந்த அளவு என்று இருவருக்கும் அந்த அளவிலே மாற்றம் ஏற்படும், முரண்பாடு ஏற்படும். ஆனால் இது எந்த அளவில் நேர்மையான அளவில் மற்றும் பொருளீட்டுதல் என்று அதைத்தான் இது உண்மை பொய் என்று சொல்கிறோமே, அந்த உண்மை ஒன்றாகத்தானே இருக்கும். அப்போ அந்த நேர்மையான வழியில் ஈட்டுதல் என்ற ஒரு நிலை இருவருக்குள்ளாகவும் இருவர் மனதிலும் இருந்து விட்டால் அங்கு அந்த முரண்பாடு வருவதற்கான காரணங்களே இல்லாமல் ஆகிவிடும். இங்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கும். நேர்மையான வழியில் என்று சொல்லும் பொழுது ஒரு உழைப்பை கூட்டுகள், உழைப்பை குறைத்துக் கொள்ளுதல், இதுதான் இருக்குமே தவிர முரண்பாடுக்கு அங்கே வழியே இல்லை. அதையும் உழைப்பை கூட்டுதல் அதை குறைத்தல் என்பதும் எதை அடிப்படையாக கொண்டு இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமது உடல் பாதிப்பு இல்லாமல், நமது உறவு பாதிப்பு இல்லாமல் அதில் அந்த நேரத்தை அளவை நாம் சமன் செய்து கொள்ளலாம். இப்படியான ஒன்று. அதன் பிறகு சிக்கனம், பிறர் மன தூண்டுதல் இல்லாத செலவு. அது சிக்கனமாக வாழ வேண்டும். இது இந்த நட்புக்கு மிக 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 அவசியம். அது எப்பொழுது அந்த சிக்கனம் என்பது வரும்? தேவைகள் என்ன என்பதை உணர்ந்திருக்கும் பொழுது அது சிக்கனம் என்பது தானாக வரும். சிக்கனம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, நம்மிடம் இருப்பதை கொண்டு எப்படி நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்வது, இவ்வளவுதான். அதற்கு மேல் தேவையை பெருக்கிக் கொண்டு கடன் வாங்காமல் இருப்பது, இதுதானே சிக்கனம். இப்போ அதுக்கு அது கெடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் பிறர் மன தூண்டுதல். பிறர் மன தூண்டுதலுக்காக நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நமது தேவைகள் வேறு, மற்றவர்கள் தேவைகள் வேறு. ஒருவர் தேவையில்லாமல் ஏதோ செயலை செய்கிறார், நாம் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்? அதை செய்து அவர் துன்பத்திற்குள் போய் சிக்க இருக்கிறார். நாம் அந்த துன்பத்துக்கு போக வேண்டுமா? நாம் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த பிறர் மன தூண்டுதல் என்பது தேவையில்லை. ஏன் பிறர் நம்மை தூண்ட வேண்டும்? நமது வாழ்க்கை என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் பிறர் நமக்கு இதுதான் தேவை, இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்லித்தர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கை தத்துவம் என்ற ஒன்றை சொல்லிக் கொடுத்தால் போதும். வேறு எதையும் அவரவர்கள்
சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உறவு சிறந்த உறவாக இருக்கும். கற்பு ஒழுக்கம், இது அந்த கணவன் மனைவி தம்பதியரிடையே அந்த அன்பான உறவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு நீடித்து இருக்கும் பொழுது இந்த கற்பு ஒழுக்கம் என்பது தானாக நிகழும். அதில் எந்த ஒரு குறையும் வராது. இப்போ இந்த இடத்திலே இந்த தேவையை அதிகப்படுத்திக் கொள்வது, இந்த பிறர் மன தூண்டுதலின் மூலமாக வாழ்வது, தேவைக்கு அதிகமான உணவை எடுத்துக்கொள்வது, இப்படி எப்படி நாம் வாழ்க்கையின் அந்த தத்துவத்திலிருந்து விலகுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த ஒரு நிலை உருவாவதற்கான சூழ்நிலையை உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தாம்பத்தியம் என்ற இந்த கணவன் மனைவி உறவிலே யார் ஒருவர் இறை உணர்வை, உயிர் உறவின் அடிப்படையில் இறை உணர்வை பெற்றுவிட்டார்களோ அவர்கள் இந்த கற்பு ஒழுக்கம் என்பதில் முறையாக இருப்பார்கள். அது பற்றிய எண்ணமே இல்லாமல் இருப்பார்கள். ஏன் என்று கேட்டால், இங்கு இவர்களுடைய இந்த உயிர் உறவே இறை உணர்வை பெறக்கூடிய அளவில் அவர்கள் உறவில் இருந்து கொண்டால் இதே உறவைத்தானே எல்லா இடத்திலும் பெறப்போகிறோம். இங்கு அது பூர்த்தியாகி விடும் பொழுது, முழுமையாகி விடும் பொழுது அங்கு எந்த தேவையும் இருக்காது. கற்பு ஒழுக்கம் தானாக வரும். அந்த அடிப்படையில் இந்த உறவை எப்படி வைத்துக்கொள்ளும், உயிர் உறவாக வைத்துக்கொண்டால் இந்த கற்பு ஒழுக்கம் என்பது தானாக நிகழும். அதே போல் இந்த பெற்றோர் குழந்தைகள் இவர்களை நாம் என்ன பண்ணணும், பராமரித்த அந்த பொறுப்பு இது சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கணவன் மனைவி ஆண் பெண் இருவருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் நமக்கு நம்முடைய குழந்தைகள் என்று வந்துவிடும். ஆனால் பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே என்னாகும், அது ஆணினுடைய பெற்றோர்கள், பெண்ணினுடைய பெற்றோர்கள். அப்படி வரும். அப்படி வரும் பொழுது அதை சமமாக பாவித்து அதை நாம் எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதில் ஒரு சமநிலை காக்க வேண்டும். குழந்தைகள் என்பதில் எப்படி இதை பாகுபாடு என்று சொன்னால், அங்கே ஆணினுடைய பெற்றோர், இங்கு பெண்ணினுடைய பெற்றோர். குழந்தைகளிலே ஆண் குழந்தை, பெண் குழந்தை, இந்த இதுதான். இதையும் சமமாக பாவிக்க வேண்டும். அதிலும் இதில் ஆண் குழந்தை உயர்ந்தது, பெண் குழந்தை தாழ்ந்தது என்றெல்லாம் நமது சமுதாயத்தில் நிலவி வரக்கூடிய அந்த சீர்கேடுகள் எல்லாம் மாற வேண்டும். அது உறவை கெடுத்துவிடும். ஆக அந்த அடிப்படையிலே இரண்டு பகுதிகளையும் சமமாக சமநோக்கிலே பார்க்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். இதற்காகத்தான் நமது நாட்டிலேயே எப்படி அந்த பெயர் வைத்தார்கள் என்று பாருங்கள். மகள் என்று இருப்பார்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு பெண்ணை நம்ம பையனுக்கு திருமணம் செய்து வருகிறோம், அதை மருவிய மகள் என்று சொன்னார்கள். அதே போல இங்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் செய்து கொடுக்கிறோம், மருவிய மகன் என்று சொன்னார்கள். அப்ப மகன் மகள் என்பது மருமகள் மருமகன் என்று மாறிவது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதையும் மகனாக மகளாக பார்க்கக்கூடிய ஒரு உறவு என்பதற்காக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டால் இந்த உறவு மிக அற்புதமான உறவாக இருக்கும். இறுதியாக சமுதாயம், சந்தர்ப்பம், அஜாக்கிரதை, இதனால் பல கஷ்டங்களும் ஏற்படலாம், நஷ்டங்களும் ஏற்படலாம். சமுதாயத்தினால் ஒரு கஷ்டம் வருகிறது, அதை என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொண்டு, அது ஒட்டுமொத்த சமுதாய பிரச்சனை, அதை ஏற்றுக்கொண்டு இதில் நாம் எப்படி நமது உறவு பாதிக்காமல் வாழ்வது? சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பம் என்பது நமக்குள்ளாகவே வரும். சமுதாயம் தேவையில்லை, நமக்குள்ளாகவே வரும். ஒருவருக்கு உடல்நலம் குறைவாக இருக்கும் பொழுது மற்றொருவர் இது ஒரு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அப்போ எப்படி நடந்து கொள்வது? இந்த ஒரு உறவு நிலை. அது மட்டுமல்ல, அஜாக்கிரதை இது அதிகமாக இருக்காது, அவ்வப்போது ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும். ஒரு அஜாக்கிரதையாக ஏதோ ஒன்றை நாம் உடைத்து விட்டோம், அப்போ அது என்ன நஷ்டமாகிறது, கஷ்டமாகவும் இருக்கும்.
இது அதை நாம் எப்படி அணுக வேண்டும், இதற்குரிய காரணத்தை உணர்ந்து காரணத்தை புரிய வைத்து அடுத்து இது நிகழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டும் பார்த்தால் அந்த உறவு மேம்பட்டதாக இருக்கும். அதை நஷ்டமாக பார்த்தால் அது கஷ்டமாகி அது உறவிலே பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நஷ்டம் என்று எதுவுமே இல்லை. நடக்க வேண்டியதுதான் நடந்திருக்கிறது. இந்த இடத்திலே இதை நஷ்டமாகவும் கஷ்டமாகவும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இப்படி ஒரு அஜாக்கிரதையாக ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது. ரைட், ஏன் நிகழ்ந்தது? இதற்கு கர்மவினை ஒரு காரணம். இது நிகழ வேண்டும் என்ற ஒரு நிலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று சொல்கிறார்களே, அந்த அடிப்படையிலே இது நடக்க வேண்டியதுதான் நடந்தது என்ற தத்துவம் புரிந்துவிட்டால், கர்மவினை தத்துவம் நமக்கு தெளிவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வரும். ஏற்றுக்கொண்டு அடுத்து இவ்வாறு நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதலும் வரும். ஆக இந்த கணவன் மனைவி நட்பு உறவு என்பதில், ஆண் பெண் உறவு என்பதில், தம்பதியர் உறவு என்பதில் இனிமை காப்பதற்கு அந்த பொருளாதாரம், அந்த பாலுறவு என்ற இரண்டு அடிப்படையை கொண்டு வாழக்கூடிய இந்த உறவு இனிமையான உறவாக இருக்கும் பொழுது அது அன்பும் கருணையுமான உறவாக இருக்கும். இந்த நிலையில் வாழ்வதற்கு ஒன்று தவம், இன்னொன்று வாழ்க்கை தத்துவம் என்பதில் ஒரு புரிதல், இந்த இரண்டும் இருந்தால் போதும். மகரிஷி அவர்கள் இதை நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் பாருங்கள், இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற ஒன்று ஒவ்வொரு கணவன் மனைவி உறவிலும் எவ்வளவு மேம்பாட்டை கொடுக்கக்கூடியதற்கான ஒரு பாலமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வாழ்க்கை தத்துவம் என்பதை மிக 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 முக்கியமான தத்துவம் என்று நாம் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த ஒரு உச்சகட்டமான உறவாகிய கணவன் மனைவி உறவு, அந்த உறவு இந்த உலகமெங்கும் அது இனிமையான உறவாக மலர வேண்டும். அது எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வாழ்ந்தாலும் இந்த உறவில் அந்த பிரிவு என்பது இல்லாமல் துறவு என்ற மகரிஷி அவர்கள் கொடுத்த துறவு என்ற நிலையில் அவர்கள் இனிமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அமைந்தால் அதுதான் அந்த இறை உணர்வு இணைந்த ஒரு அந்த தாம்பத்திய வாழ்க்கை, உறவு வாழ்க்கை. ஆக இப்பொழுது பாருங்கள், இந்த 4 உறவுகளிலே 4வது உறவு என்று எதை சொன்னோம்? நமக்கும் இறைவனுக்குமான உறவு என்று சொன்னோமே. இப்போ நமக்கும் இறைவனுக்குமான உறவை, அந்த உறவை இணைப்பதற்கான பாலமாக இருப்பது எந்த உறவாக இருக்கிறது? இந்த கணவன் மனைவி உறவு, தம்பதியர் உறவு, ஆண் பெண் உறவு. அந்த ஆண் பெண் உறவும் அன்பின் அடிப்படையில் உறவாக இருந்தால் அதுவும் அதே ஒரு இறை உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த 4வது யோகம் என்ற நமக்கும் இறைவனுக்குமான இறைநிலைக்குமான இணைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு, நட்பு இந்த இரு பாலாருடைய நட்பாக இருக்கிறது என்ற ஒரு புரிதலை நாம் இப்பொழுது சமுதாயத்துக்கு புரிய செய்வோம். இது நமது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அது மேலை நாடுகளில் அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அங்கும் அவர்கள் இந்த சில கட்டுப்பாடுகள், சமுதாய கட்டுப்பாடுகள் இல்லையே தவிர அவர்களும் இந்த இணைப்பில் இறை உணர்வை பெற்று வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு உயர்ந்த உறவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருப்பவர்கள் பல ஆயிரம் பேர், பல கோடி பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலும் தவறில்லை. ஆனால் அந்த உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்க வேண்டும். அது இறை உணர்வை பெறத்தக்க உறவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த தத்துவம் பொருந்தக்கூடிய தத்துவம், அனைத்து மனித இனத்துக்கும் பொருந்தக்கூடிய தத்துவம். மனிதன் தனது வாழ்க்கையில் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு
இது இந்த இணைப்பு என்பது ஒரு பாலமாக இருக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. இன்றைய தத்துவத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்து கொள்ளுங்கள், சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்தனை செய்து ஒரு அற்புதமான உறவை அனைவரும் வாழ்ந்து இறை உணர்வு பெறுங்கள். வாழ்க வளமுடன்.